பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரனே 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு வீட்டில் நிப்பாட்டி தப்பாக நடந்திருக்கான். இன்னைக்கு நம்ம இந்த கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் போன வாரத்தில் நடந்த சம்பவம் தான் இது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 போலீஸ்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்படி பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸ்காரங்களே நம்மக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படின்னா எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கற்றுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். பிரம்மதேசம் ஸ்டேஷனை சேர்ந்த இளங்கோவன் காவலர் நைட்டு ரோந்து பணியை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அது சரியா 6/11/2025 இந்த மாதம் 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. இந்த இளங்கோவன் நைட்டு ரோந்து பண்ணி போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் 2 பேர் பைக்கில் வராங்க. அவர் பார்க்குறாரு, அவங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். வண்டி ஓட்டுறவன் 12ஆவது தான் படிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ வண்டியை உடனே நிப்பாட்டுறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு 10ஆவது படிக்கிற பொண்ணு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாரு, என்னப்பா எங்கே வார, எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், பதட்டமாகவே பதிலை சொல்கிறான். ஸோ அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, இவன் ஏதோ நம்மகிட்ட மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் கேட்குறாரு, இது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃப்ரெண்டு அப்படின்னோடனே, ஃப்ரெண்டுன்னா நீங்கள் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்கள் விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டு வாரோம் சார். காலையில் போயிட்டு இப்போ நைட்டு வீட்டுக்கு வாரோம். நான் இப்போ அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருக்கான். இவன் 12ஆவது தான் படிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு லைசன்ஸ் கிடையாது, இருக்காது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அவங்ககிட்ட கேட்குறாரு, உன்னோட லைசன்ஸ் எங்கே அப்படிங்கும்போது அவன் சார் என்கிட்ட லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறான். ஸோ உடனே அவனை இறக்கி விட்டு மிரட்டுறாரு. நீ எப்படி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டலாம், நீ எப்படி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம், இவங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றா கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான் பதட்டத்திலேயே, சார் வீட்டுக்கெலாம் தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கான். பட் அவர் கொஞ்ச நேரத்துலேயே புரிஞ்சுக்கிறாரு, வீட்டுக்கு தெரியாமல் தான் 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இனிமேல் இந்த பொண்ணை நான் வீட்டில் விட்றேன், நீ போகலை அப்படின்னா உன்னோட வண்டியையும் நான் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுவேன், உன் மேலேயும் கேஸை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் அவன் பயந்துக்கிட்டு வண்டியை எடுத்துகிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கான், ஒரு ஃபோனும் போகலை. ஸோ அந்த பையன் பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டான். இந்த பொண்ணு தனியாக இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் வீட்டில் விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பொண்ணு தைரியமாக இருக்குது, சரி போலீஸ் தானே, எப்படினாலும் நம்மளை வீட்டில் விடுவாங்க, வீட்டில் என்ன 4-5 திட்டுவாங்க அந்த பையன் கூட போனதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சரி என்னதான் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்குது. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது, ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபார்மாலிட்டிஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உன்னை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஒரு வீட்டு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே இந்த பொண்ணு கேட்குறா, சார் எதுக்கு சார் இங்கே நிப்பாட்டுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா அந்த வீட்டை செக் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் உள்ளே போய் செக் பண்ணுறேன், நீ வெளியே தனியாக நிற்காத, நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டுங்கிறதுனால அந்த பொண்ணும் இவர் பின்னாடியே போகுது. ஸோ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வீட்டு கதவை பூட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னாலும், நான் உன் வீட்டில் சொல்லி கொடுத்துருவேன், நீ இப்படி போனது பையனுக்கு தெரியாமல் போனது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மிரட்டினதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துருது. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் விட்டதாக சொல்லப்படுது. வீட்டில் கூட எதுவுமே சொல்லாமல், அந்த பொண்ணுக்கிட்டேயும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்லேயும் நல்லவன் மாதிரியே பேசியிருக்காரு. இந்த பொண்ணு வழி தவறி எங்கேயோ போயிட்டா, நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம், இவன் அங்கே தனியாக நின்றுட்டு இருந்தா, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றி கூட்டிட்டு வந்த மாதிரியே பேசியிருக்காரு. வீட்லேயும் நம்பியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப சோர்வாகவே காணப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளையோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மாச்சு, எதுக்குமா ரொம்ப சோர்வாக இருக்க, ஒரு மாதிரி இருக்கே, என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஏம்மா நான் இப்படி ஃப்ரெண்டு கூட நான் போயிட்டு வந்தேம்மா, போயிட்டு வரும்போது இந்த போலீஸ் என்னைய வழி மறைச்சி நிப்பாட்டி அந்த பையனை மிரட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாருமா. அதுக்கப்புறமா என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணாருமா. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் என்ன மிரட்டினாருமா. எனக்கு இப்போ உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு.
ஸோ அதனால அவங்க அம்மா உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க அவர போயி அரெஸ்ட் பண்றாங்க. இவர் மேல போக்சோ வழக்கு போட்டு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால போக்சோ வழக்கு போட்டிருக்காங்க. அவர சஸ்பெண்டும் பண்ணி கடலூர் சிறையில இப்போ வந்து அடைச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 போலீஸ்காரங்க சேர்ந்து அவங்க அம்மா முன்னாடியே பிள்ளைகிட்ட தப்பா நடந்திருக்காங்க. இவங்க ரீசென்ட்டா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அந்த கேஸ பத்தி இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அது சரியா 29 செப்டம்பர் 2025 திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவங்க தான் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ். இவங்களுக்கு வயசு 30 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் ஆந்திரா டு திருவண்ணாமலை ஹைவேல நின்று வெஹிக்கிளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல ஒரு வண்டி வருது. அந்த வண்டியை தினேஷ் அப்படிங்கிறவர் ஓட்டிட்டு வராரு. அவர் கூட பிறந்த அக்கா லட்சுமி கூட இருக்காங்க. லட்சுமியோட பொண்ணு பிரியாவும் கூட இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆகுது. அந்த அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் பேசஞ்சர் சீட்ல இருக்காங்க. தினேஷ் வந்து வண்டியை ஓட்டிட்டு வராரு. அப்போ சுந்தர் வந்து வண்டியை மறிக்கிறாரு. மறிச்சு கேட்குறாரு, கொஸ்டின் பண்றாரு. அப்போ அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்க, அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. அப்போ அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணால் என்ன கொண்டு போகிறீங்க, எங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கும்போது, வாழைத்தார நாங்கள் இங்கே திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அங்கே உள்ள வண்டியில் இறக்கிட்டு நாங்கள் காலையில் போயிடுவோம். அப்படியே ஒரு கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் எங்கள் அக்காவையும் பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்போ அந்த போலீஸ்காரங்களுக்கு சரியாகவும் புரியலை. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தெலுங்கையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிறது கொஞ்சம் புரியுது. ஸோ இவங்க வந்து அங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட அப்போ உங்களுடைய பேப்பர் எடுங்க, வண்டியோட பர்மிட்டை காமி, எல்லாத்தையும் எடுங்க அப்படிங்கும்போது அவர் வந்து ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறாரு. எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்காரு. பட் அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு, இந்த 2 பேரையும் நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற, இவங்க மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படி தொழில் பண்ணுறவங்க தானே, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்போ அந்த டிரைவரு, என் கூட பிறந்த அக்கா சார், எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. தெலுங்குல பேசியிருக்காங்க. என் கூட பிறந்த அக்கா, இவன் வந்து அவளுடைய பொண்ணு தான். நாங்கள் வந்து அப்படி பண்ணுறவங்க கிடையாது. பட் அவங்க வந்து சந்தேகத்திலேயே பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படி பண்ணுறவங்க தான். அதனால தான் இந்த நைட்டில் இப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் என் கூட தான் வரணும். நான் உங்கள் 2 பேரையும் விசாரிச்சுட்டு தான் காலையில் தான் அனுப்ப முடியும். நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிறகு கூட்டிகிட்டு போ. உங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் விசாரிச்சுட்டு தான் அனுப்புவேன். நீ ஈஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே தினேஷ் வந்து, சார் இல்லை சார், நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். இதுக்காக வரல சார். நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதங்க. வாழைத்தார ஏன் சார் நாங்கள் ஏற்றிட்டு வர போகிறோம்? இப்படி தொழில் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் எதுக்கு வாழைத்தார கொண்டு வர போகிறோம்? நாங்கள் எதுக்கு இப்படி வரப்போகிறோம் வண்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி பண்ணுறவங்க ரோட்டு கரையில் நிற்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவங்க வந்து வண்டியை மறித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல அதுவும் ஹைவேஸில் பண்ண தான் செய்வாங்க. நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து அப்படி பண்ணுறவங்க இல்லை அப்படின்னு இவ்வளோ தான் எடுத்து சொல்லியும் அவங்க வந்து விடுறதா இல்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காங்க. பட் அவங்க விடுறதா இல்லை. 2 பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். நீ வந்து வாழைத்தார ஏற்றி இறக்கிட்டு நீ வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் வந்து கூட்டிகிட்டு போ. காலையிலையோ எப்போவோ நீ வந்து கூட்டிகிட்டு போ. நாங்கள் வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்லேயே 2 பேரையும் ஏற்றிட்டு கொண்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் போகிற வழியில் ஒரு காட்டு பகுதியில் வண்டியை திருப்புறாங்க. சார் எதுக்கு சார் இந்த காட்டு பகுதியில் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சும்மா இருமா அப்படின்னு பேசியிருக்காங்க. நாங்கள் அங்கே போயிட்டு அப்படி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதியில் கொஞ்சம் உள்ளே போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அந்த அம்மாவை பிடிச்சி அந்த இடத்துலையே வாயை பொத்தி கெட்டி போட்டதாக சொல்லப்படுது. அந்த அம்மாவை கெட்டி போட்டுட்டு அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க. இரவு 2 மணி நேரம் அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவோட மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெத்த பிள்ளைகிட்ட இப்படி 2 பேரும் மிருகங்களாக நடக்காங்களே, அதுவும் போலீஸ்காரங்க, நமக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸ்காரனே இப்படி இருக்கானே அப்படின்னு அந்த அம்மாவுடைய வேதனையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க 2 பேரும் அவங்க இச்சையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த அம்மாவையும் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு கூட போகல. அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் பொண்ணும் மெதுவா நடந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ரோட்ல வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டியா மறிச்சு பார்த்துருக்காங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாராவது வருவாங்களா? ஏன்னா அது விடிய காலம் ஒரு 4 மணி போல இருக்கும். ஸோ ரோட்ல வந்து எல்லாரும் பயப்படுவாங்க. சில இடத்துல வந்து ஹெல்ப் அப்படின்னு கேட்டு கூட நிறைய இடத்துல கொள்ளை அடிப்பாங்க. சும்மா ஒரு பிள்ளைய வந்து ரோட்ல நிற்க வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினேன்னா
4, 5 பேர் சேர்ந்து வந்து வண்டிய கொள்ளடிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் ஹைவேல நடக்கும். ஸோ அதனால நெறைய பேர் வண்டிய நிப்பாட்டவே மாட்டாங்க. வண்டியும் போயிட்டே தான் இருக்கும். பட் அங்க வந்த ஒரு அண்ணா வந்து பைக்ல வந்த அண்ணா வந்து வண்டிய நிப்பாட்டுறாரு. சரி என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு வண்டிய நிப்பாட்டுறாரு. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு முடியல அப்படின்னு அவருக்கு தெரியுது. ரொம்ப உடல்நலம் வந்து சோர்வா இருந்திருக்கு. ஸோ உடனே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 108க்கு கால் பண்றாரு. 108க்கு கால் பண்ணாலே உடனே அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இது கேஸே ஆகுது. அவருடைய தம்பி வந்து தினேஷ் வந்து அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம அக்கா வருவாங்க, பொண்ணு வருவாங்க அப்படின்னு அவர் வந்து வாழத்தார இறக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்காரு. பட் அவங்க வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அந்த போலீஸ பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஸ்டேஷன்லயே கேட்டிருக்காரு. இப்படி 2 பேர் ஒர்க் பண்றாங்களா? இவங்க தான் என்னுடைய அக்காவையும் பொண்ணையும் கூட்டு போனாங்க. நீங்க வந்து கேளுங்க, அவருங்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டுருக்காங்க. பட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அப்போ எதுவுமே சொல்லாம இருந்திருக்காங்க. அவங்க கூட்டு போனா கண்டிப்பா வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட்டு போங்க அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. இவரு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்க, ஆனா அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. 108ல போறாங்க. 108ல போனாலே போலீஸ் கேஸ் ஆயிரும். உடனே அங்க வந்து போலீஸ்காரங்க விசாரிக்க வராங்க. எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இப்படி 2 போலீஸ்காரங்க எங்கள கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்களாலயும் நம்ப முடியல. என்னம்மா சொல்றீங்க? எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்கள அவங்க வந்து அடையாளம் காட்டுறாங்க. சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் இவங்க 2 பேரையும் போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. இந்த கேஸ பத்தி எல்லாருமே பரபரப்பா பேசுறாங்க. ஏன்னா வேற மாநிலத்திலிருந்து இங்க வந்தவங்கள இவங்க 2 பேரும் இந்த மாநிலத்தில தமிழ்நாட்டில சேர்ந்தவங்க 2 பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னோனே, அங்கேயும் இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்கு. ஆந்திராவிலயும் இத பத்தி ரொம்ப பெருசா பேசியிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டிலயும் நம்மளுடைய மானமே போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில வந்து நெறைய பெண்கள் வந்து சேஃப்டியா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சம்பவம் நடந்தே 1 1/2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த மாதிரி இன்னொரு இடத்துல போலீஸ்காரங்க, அதுவும் சின்ன பிள்ளைய இப்படி பண்ணியிருக்காங்க. இளங்கோவன் அப்படிங்கிற ஒருத்தரு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய அதிகாரத்த தப்பா பயன்படுத்துறது தான். அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து பயங்காட்டி, நான் உன்ன அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் தப்பா நடக்கிறது தான் மெயின் காரணமே. ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒரு பொண்ண வந்து தனியா வந்து யாருக்குமே கூட்டு போற உரிமை கிடையாது. அதாவது போலீஸ்காரங்க பெண் போலீஸ் இல்லாம ஒரு பொண்ண வந்து எங்கேயுமே கூட்டிட்டு போகக்கூடாது. பெண் போலீஸ் இல்ல அப்படின்னாலே நீங்க வந்து தைரியமா நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது சட்டத்திலேயே இடம் இருக்கு. நீங்க வந்து அவங்க கூட போறது உங்களுக்கு சேஃபா இல்ல அப்படின்னனா, கண்டிப்பா நீங்க போகவே கூடாது. இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பா போகக்கூடாது. அப்படி அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டாங்க அப்படின்னனா, நீங்க வந்து உடனே ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணலாம். இல்ல அப்படின்னனா, உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. 181 அப்படின்னு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. நீங்க அதுக்கு ஃபோன் பண்ணி உங்க தகவல சொல்லலாம். அப்படியும் அவங்க வந்து கேட்கல அப்படின்னனா, நீங்க வந்து வீடியோ எடுத்து ப்ரூஃபா வச்சுக்கலாம். அத வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல வந்து அது வந்து இதாகும். அவங்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். அப்படி அவங்க பண்ணும் பட்சத்தில். உடனே நீங்க லைவ்லயே போட்டா கூட அது வந்து வைரலா போகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னன்னா, கண்டிப்பா நம்ம அதுக்கு வந்து கேட்டு தான் ஆகணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் போலீஸே தவிர, மக்கள் மேல அதிகாரத்த பயன்படுத்தி தப்பு பண்றதுக்கு கண்டிப்பா கிடையாது. அத வந்து எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அதபடி சட்டத்த ஃபாலோ பண்ணணும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. இந்த கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்காக போலீஸ்காரங்க அவங்க தப்பி ஓடுனாங்க. அதனால சுட்டு தான் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் சுட்டு தான் பிடிச்சாங்க. ஆனா இந்த மாதிரி போலீஸ்காரங்க செய்யும்போது அவங்க மட்டும் ஏன் தப்பிச்சு ஓடணும்னுக்காங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. இந்த மாதிரி ஒரு அம்மா முன்னாடியே பிள்ளைய வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சு போகல. வீட்ல இருந்து தான் பிடிச்சாங்க. இவரும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட 10ஆவது படிக்கிற பிள்ளைகிட்ட போய் தப்பா நடந்திருக்காரு. அவரும் தப்பிச்சு போகல. வீட்ல போய் தான் பிடிக்கிறாங்க. ஆனா, இவங்கலாம் ஏன் தப்பிச்சு ஓடம்னுக்காங்க அப்படின்னு எனக்கு புரியவே எனக்கு. உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பணக்காரனா இருந்தாலும் தப்பிச்சு ஓட மாட்டான். போலீஸ்காரங்களா இருந்தாலும் தப்பு பண்ணாலும் அதாவது ஒரு அதிகாரி லெவல்ல இருக்கும்போது அவங்க வந்து தப்பிச்சு ஓட மாட்டாங்க. அவங்க வந்து போலீஸ்காரங்களுக்கு பயப்படுவாங்க. எப்போதும் சட்டத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கஷ்டப்படுறவன் வந்து எப்போதுமே சட்டத்த ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் வந்து எப்போதும் போலீஸ்காரங்கள கண்டாலே தப்பிச்சு ஓடுவான். அப்போ வந்து கண்டிப்பா சுட்டு தான் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க.
ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா யாரு தான் நமக்கு பாதுகாப்பு தருவா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஆயிரும். யாரையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஆயிரும். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், சரியான தண்டனை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.